வணக்கம். நான் சொல்கிறத கேட்டு யாரும் தயவு செய்து சிரிக்காதீங்க. என்னென்னா, உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய வலிமை மிக்கவர் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குட்டியூன் நாடு ஈரான், அந்த நாட்டிற்கு பயந்து கேட்ரிங் வாகனம் இருக்கிறது அல்லவா, லாரின்னு வச்சிங்களேன், நம்ம லோக்கல் பாஷையில் பேசுவோம் லாரியில் ஒளிந்து கொண்டு பிரிட்டனுக்கு இரகசிய விமானம் மூலம் சென்றதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை, அது இது, ஒரு நாள் வருமானம், உலகத்தின் பெரிய கோடீஸ்வரர்கள், அப்படி இப்படி தகவல் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் அமெரிக்கா டாப். ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரானுடைய தாக்குதல்னால் தனக்கு ஏதாவது நிகழ்ந்துருமோன்னு பயந்து லாரியில் பதுங்கி சென்றிருக்கிறார். இப்போது மக்களிடமிருந்து விலகிச் செல்லக்கூடிய இது மாதிரியான ஆட்களுடைய கதைகள் வேற இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இந்த இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அவர் பாருங்களேன், நைட்டு நம்ம எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே ரீல் வீடியோ போடுறாரு, செல்ஃபாக வீடியோ எடுத்து போகிறாரு, ஹாய் பிரண்ட்ஸ் போடுறாரா இல்லையா? சரி, இதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நபர், உலகின் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய அதிபருக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது. அது கடந்த மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கு தான் அது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இப்போது பல மாத காலமாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. அதில் ஒரு பெரிய இழப்பு அமெரிக்காவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஹோர்மஸ் நீரிணையை திறந்தால் நாங்கள் போரை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல ஈரான் என்ன சொல்லுதுன்னா, 5 நிபந்தனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா ஹோர்மஸ் நீரிணையை திறப்பதா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, ஈரானுக்கு பல கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்தாக வேண்டும். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து நீ உடனடியாக வெளியே போயிடணும், இருக்கவே கூடாது. இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் அது இதெல்லாம் நடக்காது. இப்படி ஒரு 5 நிபந்தனைகள் அதை விதித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீ தயார் அப்படின்னா ஹோர்மஸ் நீரிணையை திறக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் ட்ரம்புக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய ரகசிய ஏஜென்ட் மொசாட் நினைத்தால் அவ்வளோதான். மொசாட்டினுடைய வரலாறு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் இல்லையா? அது எந்தெந்த நாடுகளிலெல்லாம் அது கால் பதித்திருக்கிறதோ அந்த நாட்டிலெல்லாம் கலவரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொசாட்டோட வேலை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மொசாட்டினுடைய 2 மிக முக்கியமான தலைவர்கள் இன்றைக்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மொசாட் இந்த ஈரான் தொடர்பான விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படிங்கிறத ஈரான் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சத்தோடு காட்டியிருக்கிறது. அதனால் இப்போ என்னென்னா, 2 மிக முக்கியமான மொசாட்டினுடைய தலைவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொசாட்டினுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதுவரையிலும் நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதில் அடுத்த கூடுதலான இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை யார் உறுதி செஞ்சுருக்கானா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 12 அப்படிங்கிறது தான், அந்த ஊடகம் தான் இந்த மாதிரி 2 மிக முக்கியமான தலைவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள்ங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதில் இப்போ நெதன்யாவுக்கு தேர்தல் வேறு நடக்குது. ஒட்டுமொத்தமாக நெதன்யாகு எதை சொல்லி இந்த போரை ஆரம்பித்தானோ அது எதுவுமே நடக்கலை. எந்த இடத்துக்கும் போய் சேர முடியலை. இழப்புக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். பென்டகனிலிருந்து பல்வேறு ரகசிய செய்திகள் உலக ஊடகங்களுக்கு வந்திருப்பதில் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாராம் ட்ரம்ப். என்ன? பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி போதிய ஆயுதங்கள், அதாவது போதிய கையிருப்பு இல்லை, ஆயுதங்கள் போதிய அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பென்டகன் தெரிவித்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஊடகங்களின் வழியாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உலகத்திலே அதிகமான ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய, உலகத்திலேயே போர் தந்திரங்கள் இவர்களை விட்டால் வேறு ஆளும் கிடையாது, ரகசிய உளவு அமைப்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க,
பல நாடுகளில் போய் பல வேலைகளை செஞ்சுருக்கிறானுங்க. ஆனால் ஈரானிடம் மண்டியிட்டிருக்கிறார்கள். ஈரானோடு போர் புரிந்ததிலிருந்து போதிய ஆயுதங்கள் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக ட்ரம்போட நிலைமை அதில் பாதாளத்திற்கு போனது மாதிரி தான். உங்களுக்கு இப்போ மக்கள் ஒருத்தரை எப்படி மதிப்பீடு செய்வாங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ட்ரம்ப் கேட்ரிங் வண்டியில் லாரியில் தப்பி ஓடுறாரு. இப்போ ஏதாவது நடந்துருன்னு பயந்து போகிறாரு. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு? இரவில் ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறாரு. ஆனால் இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு தலைவரை அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது. தெரிந்திருக்கும், அவருடைய பெயர் மகாத்மா காந்தி. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் அவ்வளோ பெரிய கலவரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா படமே வந்திருக்கு. குல்தீப் நயாருடைய புத்தகம் இருக்குது, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, பல பேர் படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு என்னென்னா, ஹேராமில் கூட அது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் வரும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு தனி மனிதராக நான் அங்கே போவேன்னு அடம் பிடிக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அந்த மனிதர் அந்த இடத்திற்கு சென்றார். அவர் சென்ற இடத்துல எந்த விதமான கலவரமும் பிறகு நடக்கலை. அந்த இடத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு இருந்தார்கள். இந்தியாவுடைய மற்ற பகுதிகளெல்லாம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவர்தான் உண்மையான தலைவர் இல்லையா? அவர் சொல்வதைத்தான் மக்கள் கேட்பார்கள். ஆனால் இப்போ ட்ரம்ப் மாதிரி மோடி மாதிரியான ஆட்களெல்லாம் இன்றைக்கி பல நாடுகளுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நிலைமையை பார்த்தா, நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாரும் தயவு செய்து சிரிக்காதீங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.